ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம பிம்பிள்ஸ்க்கான ஒரு ஃபேஸ் பேக் அண்ட் ஒரு நைட் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஒத்துக்கிற மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கு பிம்பிள்ஸ் வந்தாலுமே நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் அண்ட் நைட் க்ரீமை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும், பிம்பிள்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ இப்போ இது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஒரு எம்டி பவுலில் 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்தோம் அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கறதுனால நம்ம ஃபேஸ் ரொம்ப மஞ்சளாக தெரியாமல் இருக்கும். இது கூடயே நல்லா கட்டியான புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இது நான் ரொம்ப க்ரீமியாக கலக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு புளிச்ச தயிர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ப்ளீச்சிங் எஃபெக்ட் அண்ட் பிரைட்னஸ் கிடைக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. ஸோ எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கிறதே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு பிம்பிள் இருக்குது, இங்கே ஒரு பிம்பிள் இருக்குது, இங்கே ஒரு பிம்பிள் இருந்துச்சு, இங்கே ஒரு பிம்பிள், இங்கே ஒரு பிம்பிள். எனக்கு மாதத்தில் ஒரு 5-6 பிம்பிளாவது வந்துட்டு போகும். ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்குள்ளே நான் ரொம்ப பாடுபட்டுவேன். பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆறிடும். அதை இந்த மாதிரி ஃபேஸ் பேக் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அதை க்யூர் பண்ணிடலாம். பட் அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே போகிறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு. அந்த வீடியோட லிங்க் மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணுங்கள் ஒரு தடவை. அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மிராக்கிள் கொடுக்கக்கூடிய ஒரு ரெமெடின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. இதை உங்களோட அண்டர் ஐலையும் அப்பர் ஐலைட்லேயும் கூட போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே கூட போயிடும். இது ஒரு இன்ஸ்டன்டான பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கு. ஆஸ் வெல் அஸ் உங்களோட பிம்பிள்ஸுமே சரியாக போயிடும். ஆனால் இது சரியாக போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு ஒரு 3 to 5 days எடுக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணாலே. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பிம்பிள்ஸை பொறுத்து அதை சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிம்பிள்ஸ் வந்திருக்கோ அந்த அளவுக்கு அது க்யூர் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இது உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் உங்களுக்கு பேக் நெக்கில் பின்னாடி ஒரு சில பேருக்கு கருப்பாக இருக்கும் கழுத்தெல்லாம். ஸோ அதுக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் போட்டால் ஒரு சில பேருக்கு பயம், மூஞ்சியெல்லாம் மஞ்சள் கலரில் ஆயிருமோ அப்படின்ட்டு. நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் மஞ்சள் கலர்லேயே ஆகாது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. உங்களோட ஃபேஸ் நல்லா பிரைட்டன் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. அண்ட் இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களோட பிம்பிள்ஸ் எல்லாமே கம்மியாயிடும். இது ஒரு பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்ச ஒரு ஃபேஸ் பேக். இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு நைட் க்ரீம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க.
இப்போ நைட் க்ரீம் செய்கிறதுக்கு ஒரு எம்டி பவுலில் அரை ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன் நான். கூடயே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து ஒரு 10 to 15 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இதை விட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் அது வந்து ஒரே நாள்லே கெட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நைட் க்ரீமை வந்து கொஞ்சோண்டு எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு லைட் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போயிருங்க. இது வந்து டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகி போய் உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். ஸோ அவ்வளோதான். இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் வந்து லைட்டாக மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர் இல்லாட்டி பாடி வாஷ் பவுடர் போட்டு உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 2 மெத்தடையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட பிம்பிள்ஸ் எல்லாமே கம்மியாயிடும். இது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா எடுத்து அதை கட் பண்ணி உங்களோட ஃபேஸில் லைட்டாக ரப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே, ரெகுலராக ரப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட பிம்பிள்ஸ் வந்து க்யூர் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிம்பிள்ஸ் க்யூர் ஆகிறதுக்கான ஒரு சில ரெமிடிஸ். இது இல்லாமல் நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.